ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சில பேரை பார்த்துருப்போம். என்ன பண்ணான்னே தெரியல, திடீர்னு ஒரு முன்னேற்றம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வந்த மாதிரி வாழ்க்கையே தலைக்கீழாக மாறி போச்சு, உச்சத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சில பேரை சொல்லியிருப்போம். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியாததாகவே இருந்துகிட்ருக்கோம். எங்கேருந்து இப்படி ஒரு வளர்ச்சி, எங்கேருந்து இவங்களுக்கு ஒரு ஞானோதயம் கிடச்சிச்சு, அருள் கிடச்சிச்சு, இந்த மாதிரி நம்மலாம் யோசிச்சுட்டே இருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு பெரிய கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை அனுபவித்து இருந்தாலுமே சரிங்க, நம்மளுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி ஒரு நல்ல நிலைமைக்கு நமக்கு வளர்ச்சி, அதுவும் ஒவ்வொரு நாளுமே நமக்கு வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இருக்குங்க. ஆனால் எல்லாருமே வழிபடக்கூடிய அற்புதமான கடவுள், அது எந்த கடவுள்? கந்த கடவுள், அதாவது முருகப்பெருமான். 100% சவால் விட்டு சொல்கிறேங்க, முருகப்பெருமானை மனசார வழிபடுறவங்க எல்லாருக்குமே அவங்க முருகப்பெருமானை இறுக பிடிச்ச அந்த நாளில் இருந்து நிச்சயமாக வளர்ச்சி மட்டும்தான் கிடைக்கும். சில சோதனைகள் வரலாம், ஆனாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் முருகப்பெருமான் நம்மளை கைவிடாமல் காப்பாற்றிட்டே இருப்பார். அவருடைய அருட்கடாட்சம் நமக்கு முற்றிலுமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மேலே மேலே போய்கிட்டே இருப்போம். நம்ம எந்த ஒரு இறை வழிபாடு பண்ணுறதா இருந்தாலும் சரி, தாந்திரிக பரிகாரங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தெய்வத்து மேலே முழு பக்தியோட, ஒரு அன்போட, சரணாகதி அவங்களை அடையும் போது மட்டும்தான் அது நமக்கு பலிதம் கொடுக்கும். தினசரி நீங்கள் காலையில் எழுந்த உடனே நீங்கள் படுக்கையை விட்டு எழுந்திருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் முழிச்ச அந்த நிமிஷமே எழுந்து உட்காந்து கிழக்கு திசை பார்த்து கண்ணை மூடி மனசார 6 முறை இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம், ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். ஆறுமுக கடவுளை நமக்கு அனுதினமும், ஒவ்வொரு தினமும் நமக்கு ஏற்றத்தை கொடுங்க, வளர்ச்சியை கொடுங்க, முன்னேற்றத்தை கொடுங்கன்னு கேட்கக்கூடிய அற்புதமான மந்திரம். இதை மனசார 6 முறை சொல்லி முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு நீங்கள் அன்றைய பொழுது துவங்குங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய ஒவ்வொரு நாளுமே ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.